எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் படித்த ஒரு கதையை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சைல்டு. இது எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்சந்த், முன்ஷி பிரேம்சந்த். இந்த கதை வந்து கண்டெம்பரரி ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கு 4 வால்யூம்ஸ் போட்டிருக்காங்க. யாருன்னா சாகித்ய அகாடமி அவங்களோட புக்கில் இருந்து இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த புக்கை வந்து இந்த 4 புக்கையும் நான் 2018 ஒரு புக் ஃபேரில் வாங்கினேன். இப்போ தான் எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் கிடச்சிது. ஸோ நிறையா கதை இருந்தப்போ இந்த கதையை நான் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, சின்ன கதையாக இருந்துச்சு. அண்ட் முன்ஷி பிரேம்சந்தை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக எழுதின ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ரைட்டர் அப்படின்ட்டு. சரி, நமக்கு தெரிஞ்ச ரைட்டராக இருக்கார், இவர்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் ஹிந்தி ரைட்டர். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கங்கு அப்படிங்கிற கேரக்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, கங்குங்கிறவர் வந்து அவரை பிராமினாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு, அவர் பிராமின் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். யார் இதை சொல்கிறான்னா, இந்த கதை ஃபுல்லாமே ஒரு ஒரு மாஸ்டர் மாதிரி, ஒரு எம்ப்ளாயர், ஒரு இது எந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறதுக்கான கரெக்டான டீட்டெயில்ஸ் இதில் சொல்லப்படலை. இந்த ரைட்டர் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவில் இருந்ததுனால மேபி இவர் வந்து ஒரு அந்த மஸ்தானங்கள், அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஜமீன்தார், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜமீன்தார் பங்களாவில் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு செர்வெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த கதை வந்து அந்த ஜமீன்தார்னு இப்போது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த ஜமீன்தார்கிட்ட வேலை பார்க்குற கங்குங்கிற ஒரு பிராமின் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, நிறையா சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த சர்வெண்ட் தான் இந்த கங்கு. இந்த ஜமீன்தார்கிட்ட வந்து எல்லாருமே வந்து வணக்கம் வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து கங்கு மட்டும் இவருக்கு வணக்கம் வைக்க மாட்டார், பவ் பண்ண மாட்டார், தலை குனிஞ்சு இது பண்ண மாட்டார், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கங்கு கிட்ட எல்லாரையும் பவ் பண்ணணும், எல்லாரும் நம்ம குனிஞ்சு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் அப்படின்னு இந்த ஜமீன்தார் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கப்போ வந்து அவர் தன்னை அப்படி நினச்சிக்கிறாரு, நான் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் வந்து அவர் கோயிலுக்கு போகிறதுல ரொம்ப அந்த ரிலீஜியஸான ஆள் அந்த மாதிரியும் கிடையாது, கொஞ்சம் அழுக்கா அந்த மாதிரி இருக்க ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கும். அப்புறம் வந்து இந்த கதை ஃபுல்லாமே அந்த ஜமீன்தார் தான் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிட்டு இப்படி இவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, என்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை வந்து நான் எல்லாமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன், ஆனால் இவர் மட்டும்தான் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட வர சர்வெண்ட்ஸ் எல்லாருமே, எம்ப்ளாயீஸ் எல்லாமே என்ன சொல்கிறது, என்கிட்ட 2 விஷயத்துக்காக தான் என்கிட்ட பேச வருவாங்க. ஒன்று என்னென்னா, சம்பளத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அட்வான்ஸாக சம்பளம் கொடுங்க, அப்புறம் சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க, அந்த மாதிரி காசு கேட்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் எதுக்காக வருவாங்கன்னா, இன்னொரு எம்ப்ளாயியை பற்றி வந்து குறை சொல்கிற, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க, அவங்களுக்கு இவங்க பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த 2 விஷயத்துக்காக தான் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்னோடய எம்ப்ளாயி சர்வெண்ட்ஸுன்னு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, சர்வெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு நாள் காலையில் இந்த ஜமீன்தார் வந்து வேகமாக வந்து வாக்கிங் போகிறது அவரோட டெய்லி பழக்கம். வாக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கப்போ காலங்காத்தாலே வந்து இந்த கங்கு கேரக்டர் வருவார். வந்து என்ன சொல்லுவார்னா வந்து, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு வேலை இருக்குது, என்ன சம்பளம் கேட்குறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை யாரையாவது குறை சொல்ல போறியா, இல்லை அப்படின்னா, அப்புறம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டோடனே இவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சு. என்ன, இல்லை நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு. வேலையை விட்டு போகிறேன்னு இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு, என்ன யாரும் எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா, இல்லை எதுவும் இல்லை, அப்புறம் என்ன எதுக்கு வேலையை விட்டு போகிற அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, அங்கே நான் வந்து உங்களுக்கு அந்த கோமதி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், கோமதி, அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி வரும். கோமதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னா வந்து, ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து 2 முறை கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார், சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ அவங்க வந்து விடோஸ்க்கான ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கும். அங்கேருந்து அங்கேயே இல்லாமல் வந்து இப்போ அவங்களோட நெய்பர்ஹுட்டில் தான் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி தங்கியிருக்கப்போ வந்து இவருக்கு நிறையா ஆண்களுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். ஆனால் வந்து இவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு கங்கு சொல்லிட்டு வருவார். இவருக்கு உடனே ஷாக் ஆயிரும். ஏன்னா வந்து யாருக்கு, ஜமீன்தாருக்கு. ஏன்னா இந்த பையன் வந்து பயங்கர தன்னை வந்து ஒரு உயர்ந்தவன், அந்த ஒரு காஸ்டிசம், அந்த ரேஞ்சில் நினைக்கிற ஒரு ஆள் எப்படி வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து விடோவை வந்து யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, விடோவை வந்து இழிவாக பார்க்கக்கூடிய காலகட்டம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக பட்டுச்சு. ஏன்னா வந்து இந்த ஜமீன்தார் எம்ப்ளாயீஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், கேஸ்ட்டை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள்,
ஆனால் அப்படி ஒருத்தர் கேஸ்டிஸ்டாக இருக்க ஒரு ஆளே வந்து ஒரு விடோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே இவருக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. வந்து அந்த முரண் வந்து அதாவது எல்லாமே எல்லா இடத்துல இப்போ லப்பர் பந்து படத்தில் அவர் டைரக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி காஸ்டில் கரெக்டாக இருக்காங்க வந்து ஜெண்டர் விஷயத்தில் வந்து பிரச்சனையாக இருப்பாங்க. அதாவது எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்கிறத இந்த இடத்துல நல்லா காட்டியிருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே வந்து ஜமீன்தாருக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஜமீன்தாருக்கு என்னென்னா இந்த ஆள் வந்து கேஸ்டிஸ் இந்த மாதிரி தன்னை உயர்வாக தான் நினச்சிட்டு இருக்கான் ஒழிய மற்றபடி யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஏன்னா குடிக்க பழக்கம் கூட இல்லை, மற்றவங்களாம் குடிச்சிட்டு இது பண்ணுவாங்க, இவங்ககிட்ட அந்த பழக்கம் இல்லை. இவர் வந்து அந்த ஆள் மேலே இருக்க அக்கறையில் நீ ஏன் இப்படி வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி ஏன் இப்படி போய் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் பண்ண. இல்லை லவ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லவ்வை பற்றி ஒரு செம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. யார் கங்கு கொடுப்பாரு. ஏன்னா அந்த டைம்லாம் அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இன்னொரு ஆள் என்கிட்ட தலை குனியணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அந்த ஆளை கூட வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாற்றுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அந்த லவ்வை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து தெரிஞ்சால்தான் அது கரெக்டாக இருக்கும். வேறு லெவல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அதை வந்து இவர் உணர்ந்து சொல்லுவார் கங்கு, ஆனால் அதை வந்து ஜமீன்தார் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சரி உனக்கு அதுதான் முடிவுனா வந்து உனக்கு அதுதான் லவ் அப்படிதான் அப்படின்னா நான் உன்னை தடுக்க போகிறதில்ல, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? ஜமீன்தாருக்கு. என்ன இப்படி ஏதாவது உனக்கு ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரின்ட்டு அவங்க போயிடுவாங்க. கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாள் வந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு வருவார். வந்து யார் கங்கு வந்து ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்பார். என்னடா அழுகுற அப்படின்னோடனே, இல்லை என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே வந்து இவர் உடனே வந்து சரி விடு பரவாயில்ல, அந்த மாதிரி நான் தான் வந்துட்டு அப்போவே படித்து சொன்னேன் அந்த பொண்ணெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட ஆரம்பிச்சிடுவார். ஆமாம் நீங்கள் அப்போயே சொன்னீங்க, ஆனால் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பார். சரி விடு இப்போவா தெரிஞ்சில, போயிட்டு வா, அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இல்ட்ரீட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் அவர் பேசுவார். யார்? ஜமீன்தார் பேசுவார். இருந்தாலும் இவருக்குள்ளே என்ன இருக்குன்னா, இல்லை அவள் திருப்பி வருவாங்கிற மாதிரி தான் கங்குக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். அவள் போனவள் திருப்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வந்துடுவான். அப்புறம் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் சில நாட்கள் கழித்து என்ன ஆகும்னா வந்து கங்கு எப்படியோ வந்து அந்த ஒய்ஃபை தேடி கோமதியை வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. வேறு ஊரில் இருந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிரசவமாக இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். குழந்தைய தூக்கிட்டு வந்து இவங்க திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க. எப்படி சேர்ந்தாங்க என்ன இதெல்லாம் அதில் சேர்ந்துருவாங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவர் ஒரு நாள் அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருப்பார். யார்? ஜமீன்தார் வந்து அந்த இவங்க கங்கு வீட்டை தாண்டி நடந்து போயிட்டு இவர் கூப்பிடுவார். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் என் குழந்தை அப்படின்னோடனே இவருக்கு ஷாக்கு. என் குழந்தை யார் இதுன்னு, கோமதி கிடச்சிட்டா அப்படின்னோடனே இவருக்கு ஒரு வகையில் வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் எப்படிங்கிற ஒரு கொஸ்டினாகவே இருக்கும். குழந்தை யார் தான்? என் குழந்தை தான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு, ஏன்னா கல்யாணம் வந்து 6 மாதம் முன்னாடி தான் நடந்திருக்கும். 1 மாதத்தில் காணாமல் போய் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ 7 மாதம் தான். ஸோ அதான் கிட்டத்தட்ட 6 to 7 months தான். அவர் கேட்பார், உனக்கு கல்யாணமாகி 6 மாதம் தான் ஆகுது, அப்புறம் எப்படி இது உன் குழந்தை அப்படின்னு சொல்கிற அப்படின்னோடனே, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா அப்படின்னு ஜமீன்தார் கேட்பார். ஏன்னா வந்து அவர் எந்த மீனிங்கில் கேட்பார்னா, இது உன் குழந்தையே கிடையாது, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு இதாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு, இதுக்கு நீ அப்பா கிடையாது, அந்த மீனிங்கில் அவர் சொல்லுவார். ஆனால் அவர் புரிஞ்சுக்கிறதில்ல. திருப்பி அந்த லவ் டைலாக்குகள், அந்த லவ்வை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து அவர் புரிஞ்சுக்குவார். கங்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வயல்வெளி வாங்குறீங்க, ஒரு வயக்காடு வாங்குறீங்க. அந்த வயக்காட்டில் ஏற்கனவே பயிர் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பயிர் வேணாம், அந்த பயிர் உங்களது ஆயிராதா, அதில் இருக்க விளைச்சல் வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்களா, அது உங்களது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த இடம்லாம் வந்து எனக்கு பயங்கர ஐ ஓப்பனிங்கான இடமா இருந்துச்சு. அதாவது ஒரு தான் மேலானவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படியெல்லாம் மாற்றுது, அது ஏற்றுக்க வைக்கிது, அக்செப்ட் பண்ண வைக்கிது, சொசைட்டியை பற்றி யோசிக்காமல் வைக்கிது அப்படிங்கிறத வந்து இவர் ரொம்ப அழகாக அங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதோடு வந்து இவர் அந்த குழந்தையும் காமிப்பாங்க, அவர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒய்ஃபையும் காட்டுவாங்க. அதோடு வந்து அவர் கிளம்பி போகிற மாதிரி இந்த கதை முடியும். ஸோ அதுதான் எனக்கு இதை யோசிக்கும்போது, அதாவது அந்த மாறியது நெஞ்ச மொமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது வந்து லவ்வுக்கு அந்த பவர் இருக்குது. இட் கேன் சேஞ்ச் பீப்புள்ஸ் மைண்ட் அண்டு ஹார்ட் அண்டு திங்கிங் அப்படி தான் தோணுச்சு. அதாவது
லவ் இஸ் பொலிட்டிக்கல் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு அந்த பவர் இருக்குது. ராம் சொல்கிற மாதிரி இயற்கைக்கு வந்து காதல் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரில. எனக்கு படித்தோடனே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஹோப் கொடுக்குற கதை மாதிரி இருந்துச்சு. அதாவது சொசைட்டியை பற்றி யோசிக்காமல் சொசைட்டி என்ன நினைக்குதுங்கிறத யோசிக்க விடாமல் பண்ணுறதே லவ் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நல்ல கதை, நீங்களும் படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கதையோட லிங்க் கொடுக்குறேன். இல்லாட்டி சைல்டு அப்படின்னு சொல்லி முன்ஷி பிரேம்சந்த் ஷார்ட் ஸ்டோரின்னு தேடுங்க, கிடைக்கும். படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ பீஸ் அவுட்.